வணக்கம் அன்பு நேயர்களே, ஆரோக்கியம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கும் முத்திரை தன்னம்பிக்கை முத்திரை. தன்னம்பிக்கை முத்திரை அகங்கார முத்திரை அப்படின்னு சொல்லலாம். அகங்கார முத்திரை அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல். சமஸ்கிருதத்தில் அகங்காரங்கிறது கர்வம், தன்னை பற்றி பேசுதல், தன்னையே நினைப்பது என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. ஆனால் இந்த முத்திரையோட மூல கருத்து என்னன்னா, தன்னம்பிக்கையை நாம் எப்படி பெருக்கிறதுங்கிறது, அதை பற்றிய பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கோம். தன்னம்பிக்கை இல்லாமல் தன் சோர்வு அடைஞ்சு நிறைய பேர் அவங்க நினச்சதை சாதிக்க முடியாமல், பல விஷயத்தை ஆரம்பித்து அதை முடிக்க முடியாமல் நிறைய விஷயத்தில் தவிக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து உழண்டுட்டு இருக்கவங்கள நாம் சரி செய்கிறதுக்கு, அவங்கள சரி செஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துறதுக்கான முதிரையை தான் நாம் இப்போ பார்ப்போம். அந்த முதிரை எப்படி செய்யலாம், அந்த முதிரை ஒரு நாளில் எவ்வளோ நேரம் செய்யணும், அது செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத நாம் இங்கே பார்ப்போம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நண்பர்களே, முதல்ல தரையில் ஒரு விரிப்பில் பத்மாசனம் அல்லது சுகாசனம், எந்த ஆசனம் உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஆசனத்தில் நல்லா அமர்ந்துங்க. முதுகுத்தண்டு நேராக இருக்கும். கைகளை நல்லா விரிச்சுங்க. இந்த முதிரையை 2 கைகளாலும் நம்ம செய்ய போகிறோம். இந்த முத்திரை செய்யறதுக்கு நமக்கு ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் பயன்படுத்த போகிறோம். ஆள்காட்டி விரலோட மேல் பகுதியும் ஆள்காட்டி விரலோட நடுப்பகுதியும் கட்டை விரலோட மேல் பகுதியும் நமக்கு முக்கியம். ஆள்காட்டி விரலோட நடுப்பகுதியை கட்டை விரலோட மேல் பகுதி தொற்றுக்கணும். ஆள்காட்டி விரல் சற்று வளைந்திருந்தா சரியா இருக்கும். பதிவை சரியா கவனிங்க. ஆள்காட்டி விரலோட மேல் பகுதியும் கட்டை விரலோட மேல் பகுதியும் ஆள்காட்டி விரலோட நடுப்பகுதியும் ஒன்று தொற்றுக்கணும். பதிவெல்லாம் கவனிங்க. ஆள்காட்டி விரலோட நடுப்பகுதியும் கட்டை விரலோட மேல் பகுதியும் தொற்றுக்கணும். இங்க பாருங்க, சரியா? இந்த போர்ஷன்ல உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்க, ரைட்டா? அதிகமான அழுத்தம் கொடுக்க கூடாது. இதே அசைவுல நீங்க ஒரு 10 நிமிஷம் இந்த முதிரையை செய்யணும். 10 நிமிஷம் முடிஞ்சா அது ஒரு சுற்றா இருக்கும். குறைஞ்சது 2 அல்லது 3 சுற்று செஞ்சீங்கன்னா ஒரு மிக நல்ல பலன்களை நமக்கு கிடைக்கும். பதிவை நல்லா கவனிச்சுங்க. இந்த முதிரையை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, பல நல்ல பலன்களை பெற்று வருவீங்க. நேர்களே, இந்த தன்னம்பிக்கை முதிரை எப்படி செய்யறாங்கிறத பார்த்தோம். இந்த தன்னம்பிக்கை முதிரை செய்யறதுனால என்னென்ன பலன்கள் இருக்கு? தன்னம்பிக்கை முதிரை செய்யறதுனால நமக்கு மனதைரியம் அதிகமாக உருவாகும். நமக்கு எல்லா விதமான செயல்களை செய்யறதுக்கு போதுமான தன்னம்பிக்கை நமக்கு அதிகரிக்கும். ஒரு காரியத்தை நம்ம எடுத்து செஞ்சோன்னா அது முடிக்கிற வரைக்கும் அந்த தன்னம்பிக்கை நமக்கு பாதுகாத்து நம்மளோட விஷயத்தை முடிக்க கை கொடுக்க உதவும். மனச்சோர்வு, மன பலகீனம், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து தன்னம்பிக்கை மேலோங்க இந்த முத்திரை கை கொடுக்கும். பொதுவாக மனசுல ஏற்படக்கூடிய பயத்தை இது நீக்கும். மாணவர்கள், புதிதாக பரீட்சை எழுதுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த முதிரையை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களோட பரீட்சை நேரத்தில் அந்த பயங்கர அந்த உணர்வு மறைஞ்சு நல்லா அருமையாக பரீட்சை எழுதிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இது அமைக்கும். புதிதாக ஒரு வேலையில் சேர்றவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில தயக்கம்
அந்த மாதிரி மனச்சுமை, இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு தன்னம்பிக்கை பெருக்கெடுத்து நல்லதாக அவங்களோட கெரியரை அமைக்கிறதுக்கு இந்த முத்திரை ரொம்ப மிகவும் பயன்படும். தன்னம்பிக்கை முத்திரை செய்கிறதுனால சோர்வுங்கிற ஒரு விஷயம் நீங்கி எப்பவும் மனசு உடல் ரெண்டும் புத்துணர்ச்சியோட இயங்கும் இருக்கும். இந்த தன்னம்பிக்கை முத்திரை செய்கிறதுனால நல்ல நல்ல பலன்கள் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த முத்திரையை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். பல நல்ல பலன்களை நம்ம பெறுவோம். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.